வணக்கம். முதலடி பருவத்து 9ஆம் வகுப்பு தமிழ் வினாத்தாளுடைய விடைகளை இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள். தமிழோடு தூது டேஷ் எனும் இலக்கிய வகையை சார்ந்தது. சிற்றிலக்கியம். சிந்தாமணி என்பது இலக்கண குறிப்பு ஈறுகட்ட. சிந்தா அந்த ஓடா ஆடா அது மாதிரி வர்றது எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கான கிளாரிஃபை பண்ணுறேன். நீர்நிலையோடு தொடர்பில்லாதது எது? அகழி, ஆறு, இளஞ்சி, இதுனது புலரி தான். இந்த வினாவிடைகள் எந்த பக்கத்தில் இருக்குதுன்றதை குறிச்சிருக்கிறாங்க, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்க்க லிங்குவாஸ்டிக் மொழியியல், பாலிலாட் பன்மொழியாளர், இளமேல் கல் முதுமேல் என்போம். கற்றோருக்கு சென்றமெல்லாம் சிறப்பு. நயவாமைனா விரும்பாமை, கம்புல்னா கோழி. அப்புறம் பின்பக்கம் பாருங்கள். பேணிக்கு எதுக அணியை கட்டியது. காட்டன் அணியை கட்டியதுன்னு வராது, ஏன்னா கட்டினார்னு தான் வரணும். அப்புறம் மதிய அழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர அங்கே என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா வைத்தால். அது பெண் பாலுக்குரிய வார்த்தைகள் சொற்கள். வைத்தான் இன்னும் வரலாங்க, அதான் எழுதியிருக்கிறாங்க, பார்த்துங்க. பொருத்தமான வினைமுற்றாக மாற்றுக. இந்திய மொழி மூலம் வேறொருமாக தமிழ் திகழ்கிறது. அப்புறம் இது பிக் கொஷினு, 3 மார்க் கொஷினு. அப்புறம் தித்திக்கும் தெல்லும் பாட்டு கொடுத்துருக்காங்க. காடெல்லாம் பாட்டு பெரிய புராணத்தில். காட்சியை கவினுரை எழுதுக. எறும்பு அந்த பெரிய கட்டையை தான் தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் ஓனாக எழுதணும். அப்புறம் ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையாகுக, 5 மார்க் கொஷினு. அப்புறம் கட்டுரை கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி சிறுகதை கொடுத்துருப்பாங்க, 7 மார்க் கொஷினு. அது எந்தெந்த பக்கத்தில் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான ஆன்சர்லாம் கிடைக்கும், ஓகேங்களா?